வவுனியா மாவட்டம் சிதம்பரபுரம் வன்னிக்கோட்டம் கிராமத்தில் 21 வருட காலங்களாக மீள்குடியேற்றப்பட்ட மக்கள் மீள்குடியேற்றப்பட்ட போது வழங்கப்பட்ட அரை நிரந்தர வீடுகளிலேயே தற்பொழுது வரை வசித்து வருகின்றனர். குறித்த வீடுகள் கதவுகள் ஜன்னல்கள் சுவர்கள் இல்லாமல் மிகவும் பரிதாபகரமான நிலையில் காணப்படுகின்றது. தமக்கு வழங்கப்பட்ட வீடுகளை மீள்பரிசீலனை செய்து தமது நிலையை கருத்தில் கொண்டு நிரந்தரமான வீட்டு திட்டத்தை வழங்குவதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் வான்வெளியின் செய்தி பிரிவிற்கு தெரிவிக்கின்றனர். இதான் அரசாங்கம் இந்த வீட்டு திட்டம் வழியா பாருங்க. கேட்டா உங்களுக்கு வீட்டு திட்டம் தந்தாச்சுன்னு கதையை முடிக்கிறாங்க. எங்களுக்கு எந்த வீட்டு திட்டமும் தரல. 25,000 வீடு கட்டி வாழ்றோம். இத்தனை வருஷம் நாங்க 21 வருஷமா இந்த வீட்டுல தான் வாழ்றோம். நாங்களும் யுத்தத்தில் பாதிக்கப்பட்டு அகதி முகாமில் இருந்து அதற்கு பிறகு தான் எங்களுக்கு இந்த வீட்டு திட்டம் எங்களுக்கு வந்து இதில் வந்திருந்தோம். நான் வந்திருந்தாலும் இந்த இப்போ எங்களுக்கு எந்த ஒரு வசதி வாய்ப்புகளும் இல்லை. அன்றன்றைக்கு உழைக்கிற சாப்பிடக்கூடிய நிலைமையில தான் நாங்கள் இருக்கோம். எங்களால் காசுகளையோ பணத்தை மிச்சம் பிடிச்சி ஏதாவது இந்த வீடு வாசலில் திருத்தக்கூடிய வழி வேட்பாடுகள் எதுவுமே இல்லை. அதனால அரசாங்கம் தான் இதை செஞ்சு தரணும். குடியிருக்கவே இயலாது. இதை விட்டுட்டு ஓடி போய் அங்கங்கால தான் இருக்கிறது. எங்களுக்கு இது வரைக்கும் நாங்களும் இந்த ஊருக்கு வந்து இப்போ 22 வருஷம் ஆகுது. இன்னும் ஒரு வேலையும் எங்களுக்கு செஞ்சே தரல. நாங்கள் ஏதோ இருக்கிறத கொண்டு அப்படி செஞ்சு கொண்டு இருக்கிறோம். அன்றாடம் ஒரு கூலிக்கு வேலைக்கு போய் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். வீடுகளை பாருங்களேன், நீங்கள் பார்த்தா உங்களுக்கு விளங்கும் தானே. அந்த காலத்துலலாம் அங்கே ஓடி போய் இருந்துருவோம் தம்பி. அங்கே நம்ம அந்த மகள் வீட்டுக்கு அங்கே போய் இருந்தோம். கொஞ்சமெல்லாம் வந்தாலும் இதில் இருக்கையில அது எல்லாம் தண்ணி முழுக்க இதில் தான் ஊற்றும். இந்த வீட்டுக்குள்ளே பாம்போட படம் இருக்குது கச்சேரியில். என் பேர் முத்துலட்சுமி. நாங்கள் வன்னிக்கோட்டம் சிதம்பரம் வன்னிக்கோட்டம் கிராமத்தில் இருக்கிறோம். 1996 எங்களுக்கு காணி தந்தது. ஆனால் தந்து இது வரைக்கும் எங்களுக்கு எந்த உதவியும் செய்யலை. 25,000 மாநிலமும் 20,000 கடனாகவும் தந்தாங்க. ஆனால் அந்த 25,000க்கு நாங்கள் 60,000 வட்டியோட கட்டிட்டோம். இப்போ தான் கட்டி எங்களுக்கு அந்த கடனே முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் எங்களுக்கு இந்த வீட்டில் ஜன்னலும் இல்லை, கதவு இல்லை, நிலம் எதுவுமே இல்லை. வீடு மழை பெஞ்சா வீட்டில் இருக்கவே இல்லாது. நானும் 2 குமர் பிள்ளைய ஒரு சின்ன பொடியை வச்சுட்டு இந்த வீட்டில் சரியான கஷ்டப்படுறேன். கடைசி 7வது கட்டத்தில் நாங்கள் அன்றைக்கு நானும் இந்த 2 பொம்பளாக்களும் சேர்ந்து போய் ஜிஎஸ்ட்டை கேட்டோம். எங்களுக்கு வீட்டுக்கு உதவி செய்யுங்க, எங்களால் இருக்கேன்னு சொல்ல ஜிஎஸ் அப்போல்லாம் உங்களுக்கு ஒரு வீட்டு திட்டம் வராது, அது ஏற்கனவே வீட்டு திட்டம் தந்து எல்லாம் முடிஞ்சுது, உங்களுக்கு நீ இல்லை, அது முகாமாக்கிறதுன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் கச்சேரியில் போய் கதைச்சோம் ஒரு சேர்த்து. அவர் ஃபோம் தந்தார், கொண்டு ஜிஎஸ்டி சைன் வாங்கி கொண்டு எங்களுக்கு தாங்கண்டு. திருப்பி நாங்கள் அந்த ஃபோமை கொண்டு வந்து ஜிஎஸ்டி சைன் கேட்க அவர் சொல்ல நான் ஃபோமில் சைன் வைக்க மாட்டேன், உங்களுக்கு நிராகரிக்கப்பட்டது தான் சைன் வைத்துருவேன், மற்றபடி உங்களுக்கு வச்சு தரேன் ஜிஎஸ் சொல்லிட்டாரு. பிறகு ஏலாமல் நாங்கள் வந்து எங்களோட முடிவால் நாங்கள் 3 பொம்பளாக்கள் சேர்ந்து இதில் உள்ள ஆக்களை எல்லாம் போய் கூட்டி கொண்டு வந்து நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்வோம்னு முடிவெடுத்து ஆர்ப்பாட்டம் செய்தோம். எல்லாரும் வந்தாங்க. வந்து நாங்கள் முடிவு செய்கிறோம், உங்களுக்கு தற்காலிக வீடு இந்த வீடு பொறுத்து வீடு கட்டித்தாரோம், இல்லாட்டி உங்களுக்கு 5 லட்சம் ரூபா வீட்டு திட்டம் தாரணும் மஸ்தான்லேருந்து சகல பேர் வந்து எங்களுக்கு சொன்னாங்க. ஆனால் யாருமே இந்த உதவி இது வரைக்கும் செய்யலை. நாங்களும் பொறுத்து இவ்வளோ நாள் பார்த்தா எங்களுக்கு இந்த வீட்டில் இருக்கவே இல்லாது, எந்த முடிவுமே இல்லை. இந்த வீட்டில் இருக்க இயலுமா, உள்ளுக்கு நடுவில் சுவர் இல்லை, போன மலையோட நடு சுவர் இடிஞ்சு வந்துருச்சு. அதுக்கு ஜிஎஸ்ஸை கொடுத்து வீட்லையும் காட்டிட்டோம். அப்போ இது வரைக்கும் எந்த முடிவும் இல்லை. அதனால எங்களுக்கு எந்த இருந்தாலும் சரி எங்களுக்கு இருக்கிறதுக்கு ஒழுங்கான ஒரு வீடு வசதியை செய்ததா அதுக்கான எங்களுக்கு அதான் நாங்கள் எல்லாத்தையும் கேட்குறது. இலக்ஷன் வந்தால் 3 பேர் வராங்க, அதை செய்தார் சார், எந்த இதுவுமே இது வரைக்கும் எங்களுக்கு செய்யலை. இந்த காணிக்கு வந்து இது வரைக்கும் எங்களுக்கு ஒரு சமூகம் யாருமே இந்த உதவி செய்யல. அந்த தந்தது 25,000 எங்களுக்கு தந்துரு. 25,000 நாங்கள் வீடு கட்டி வாழையிலுமா? எங்களுக்கு அன்றைக்கு உழைச்சி சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் வசதி உடைய, மற்றபடி வீடு கட்டி வாழ்றதுக்கு வசதி கிடையாது. 2 குமார் பிள்ளைய வச்சுட்டு ஒரு சின்ன பொடியை வச்சுட்டு நான் சரியான கஷ்டப்படுறோம். எங்களால் ஏண்ட உதவியே உங்களுக்கு ஏண்டா எங்களுக்காக உதவி வந்து செய்தாங்க. மற்ற என்னென்னு சொன்னால், இப்போ இன்றைக்கு வந்து எங்களோட கிராமத்துக்கு வந்து நாங்கள் 21 வருஷமாக இங்கே இருக்கிறோம். ஆனால் எங்களோட அரசாங்கம் சொல்லிடுச்சு வீடு திட்டம் கொடுத்தாச்சு, இது முடிஞ்சு, இந்த விஷயம் முடிஞ்சு அப்படின்னு சொல்லி. அப்போ நாங்கள் ஒரு கேள்வி எழுப்புறோம், இந்த வீடு திட்டத்தை ஒருக்கா மீள் பரிசோதனை செய்யணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் அரசாங்கம். என்ன சொன்னால் எப்படி இந்த வீடு திட்டம் கொடுத்தாங்கன்னு சொல்லி, இப்போ காசு ஒரே தான் பாஸ் பண்ணால் எப்படி வீடை கட்ட விட்டாங்கன்னு சொல்லி. ஏன்னா எங்களோட இன்றைக்கு சூழ்நிலையில் மண்ணால், அது மணல் மண் இல்லை, மண்ணால் வீடு பூசி இருக்கிறாங்க. வீடுகள்லாம் உடைஞ்சி கொட்டுற நிலைமையில் இருக்குது. இந்த சாதாரண மழைக்கே வீட்டுக்குள்ளே தண்ணி வர நிலைமையில் இருக்குது வீடுகள். மற்றது நாங்கள் இன்னொரு கேள்வி நாங்கள் கேட்க விரும்புகிறேன். என்னென்னு சொன்னால், ஒவ்வொரு முறையும் மழை பெய்யும் போது நிவாரணம் சொல்லி காசுகளை வீணாக்கி எங்களுக்கு நிவாரணம் தந்து கொண்டிருக்கிற அரசாங்கம் ஒரே முறையில் சரியான முறையில் வீடை கட்டி தந்தால் இந்த நிவாரண காசு சரி மீதப்படும். அந்த காசை வச்சு சரி எங்களுக்கு வீடை கட்டி தந்ததில் தான் நான் யோசிக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒரு 4-5 மழை பெஞ்சாலே உடனே நாங்கள் எல்லோரும் பாடசாலைக்கு போக வேண்டியதாக இருக்குது. போய் அங்கே தான் இருக்கிறோம் எல்லோரும். அங்கேருந்து பானும் பருப்பு கறியும் சாப்பிட்டு இருக்கோம். அப்போ அந்த சூழ்நிலையை மாற்றி அமைக்கலாம்னு நாங்கள் நினைக்கிறோம் அரசாங்கம். அதோட நாங்கள் இப்போ வந்து ஒரு முயற்சி எடுத்து போராட்டம் நடத்தி வீட்டு திட்டத்துக்காக ஃபோம்கள் பயஞ்சு கொடுத்துருக்குறோம். அது கிடைச்சாலே எங்களுக்கு உண்மையாலே ஒரு பெரிய வெற்றி தான். ஏன்னா நாங்கள் வந்து பொய் சொல்லி வீடு திட்டம் கேட்குறோம். ஏன்னா இன்றைக்கு பல கிராமங்கள் வந்து இப்போ புதுசாக வந்த கிராமங்களே வீடு கட்டி 5 லட்சம் 8 லட்சம் சொல்லி வீடு கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எங்களுக்கு 21 வருஷமாக ஒரு 25,000 ரூபா காசை கொடுத்து இன்றைக்கு இந்த வீடுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் நிற்கிற வீடுகள் எங்களோட வீடுகள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு கேவலமான நிலைமையில் இருக்குது.
அது காரணம் வந்து இன்றைய விலைவாசி என்ன, அப்போ அதனால எங்களுக்கு வீடுகள் சரியாக கட்டி முடிக்க முடியாத நிலையில் நாங்கள் இருக்கிறோம். அப்போ இதை முன்னுக்கு வச்சு எங்களை அரசாங்கம் இதை செய்து தரேன்னு நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் அப்போ அரசியல் நோக்கத்தோடு தான் பல கிராமங்களில் வீடு கட்ட திட்டம் நடக்குது. ஆனால் நாங்கள் வந்து பழமையான ஆட்கள்னால எங்களை அரசியல் நோக்கம் ஏன்னா எங்களுக்கு தெரியுது அவங்களுக்கு நாங்கள் எப்படியும் ஓட்டு போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி தான் எங்களுக்கு எதுவுமே செய்து தராங்க இல்லை. அப்போ இது மக்களோட மனநிலையே மாற்றக்கூடியதாக இருக்குது, வாக்களிக்கிற மனநிலையே. ஏன்னா மக்கள் இப்போ அப்படி தான் பேசிக்கொண்டிருக்காங்க, வாக்களிக்கிறதே இல்லைன்ற நிலைமையில் பேசிக்கொண்டிருக்காங்க. அதுக்கு முன்னாலேயே இந்த அரசாங்கம் இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்து அரசாங்கம் முன்னுக்கு முதல் இங்கே வரணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். ஏன்னா சொன்னால் இப்போ நாங்கள் எங்கேயும் போய் அரசாங்கத்தில் கைக்கும் போது அதுக்கான மரியாதையும் எங்களுக்கு பெருசாக தர்றாங்களும் இல்லை. எங்களுக்கு வந்து அரசாங்கம் வந்து சொல்லுது வீடு திட்டம் கொடுத்தாச்சு அப்படின்றதுக்காக தான் நாங்கள் இதை செய்கிறோம். என்ன சொன்னால் இந்த வீடு திட்டம் கொடுத்தாங்கன்றாங்க, எந்த அரசாங்கத்தில் எப்படி கட்டி கொடுத்ததுன்னு தெரியல. எந்த மணல் போட்டு பாருங்க, இப்படி தான் இருக்குங்க. இது வந்து ஒரு முறையான ஒரு மணலில் போட்டு எந்த இன்ஜினியரை வச்சு கட்டியிருக்காரு. அப்போ சூழ்நிலையை பார்க்கணும், எல்லாமே சும்மா தான் இருக்குது, எல்லாம் ஒரு உதிர்ந்த நிலையில தான் எல்லாமே இருக்குது. அப்போ இது ஒரு சரியான ஒரு கலவையில் கட்டுப்பட இல்லை. அப்போ எந்த வீடு திட்டம் எந்த காசில் கட்டினாங்கன்றது அரசாங்கம் ஒரு தெளிவான முடிவெடுத்து எங்களுக்கு சொல்லணும். அதுதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அரசாங்கத்திலேருந்து. நாங்கள் அந்த பதிலை தான் எதிர்பார்க்குறோம். இந்த கிராமத்துக்கு என்ன நடந்தது, ஒரு 25,000 காசில் ஒரு வீடு கட்டி முடிக்க முடியுமா? அப்போது பல கிராமங்களுக்கு இந்த வீடு திட்டம் கொடுத்துருக்க அரசாங்கம் இந்த கிராமத்துக்கு ஏன் இப்படி செய்தது அப்படின்றத நாங்கள் கேள்வியாக முன்வைக்கிறோம். அதுக்கு எங்களுக்கு அரசாங்கம் பதில் தரணும். சிதம்பரபுரம் வன்னிக்கோட்டம் கிராமத்தில் வாழ்கின்ற மக்களின் அடிப்படை தேவைகளை கருத்தில் கொண்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது வான்வழி செய்தி பிரிவின் எதிர்பார்ப்பு.